ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சோண்டு வருத்தப்பட்டோம். ஏன்னா ஒரு டேக் வந்து 35-40 தடவை நடிச்சுட்டு இருப்போம். எப்பவுமே நான் தான் வந்து டேய் 5 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கு நடி, எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுற கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவரை நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரஜினி சார் பக்கத்தில் ரச்சி அந்த ஒரு ஃபீல் இல்லை நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் தான் சொல்றேன். ஆனால் அண்ணன் வந்து ஸ்பாட்ல வந்து பார்த்தோன்னா பயங்கரமா இருப்பாப்ல. எங்களை யாரா இவர் நம்மளே தாண்டி ஒருத்தர் பயங்கரமா இருக்காரு. ரஞ்சித் சாருக்கு அப்படிதான் நம்மளை பிடிச்சது. ஒரு வேலை கொடுத்தா செய்வோம், கரெக்டாக இருக்கணும், கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகினிங் இருந்த விஷயம்லாம் இந்த படம் மூலியமா திருப்பி எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு. நான் போர் அடிக்காம திருப்பியும் வந்து அது 35 தடவையோ 40 தடவையோ நாங்கள் ஒர்க் பண்ணோம். மன்னிச்சிருங்க, எனக்கு வேற இடத்துல சொல்றதுக்கு இது வாய்ப்பு கிடையாது, அதனால ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சித்தப்பா வந்து கதை சீன் கேட்டாலே கதை சொல்லிடுவாரு, அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த விசாரணை டைலாக் வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அது வந்து படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வரும். அது தம்பி சண்டைனா ரொம்ப பிடிக்குமோ? வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டேங்க. ஆனா சண்டை தான் பிடிக்கும். கபடி கபடி கபடி. ஒரு நாள் குத்துக்கு அப்புறம் கேன்யா ஃபிலிம்ஸ்க்கு உள்குத்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து எனக்கு வந்து நிறைய கார்த்திக் ராஜு சார் இது எடுக்கும் போதே வந்து கமர்ஷியலாக பண்ணலாம், கமர்ஷியல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து கமர்ஷியல் கிடையாதா, எனக்கு பிடிச்ச படங்கள் அது தானா பிளெஸ்டாக நடந்துச்சு. நான் பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல, இந்த படம் இப்படி பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் அது பிளெஸ்டாகவே அமைஞ்சது. அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கணும் நேச்சருக்கு, கம்பெனிக்கும். 3வது படம் இது. கார்த்திக் ராஜு சார் நானும் பேசும்போது வந்து இது வந்து ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு டேக்குமே வந்து பிரமோஸ் சார் இங்கே இல்லை, அவரோட ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். ஒரு ஷாட்டும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சோண்டு வருத்தப்பட்டோம். ஏன்னா ஒரு டேக் வந்து 35-40 தடவை நடிச்சுட்டு இருப்போம். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் வந்து அது ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து பஞ்ச் பேசுகிற மாதிரி வேறு இருக்கும், கபடின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே வந்து அதை வந்து அஃபெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பயம் இருந்துச்சு. அது கார்த்திக் ராஜ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். இது ஒர்க் அவுட் ஆகும் பிரதர், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரமோஸ் சாரோட ஷாட் அதனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ணன் வந்து நம்ம சின்ன வயசில் விக்ரம் சாரோட ஒரு பாட்டு இருக்கும், அதனால ஃபாஸ்ட் பீட் விடிய ஜனனம்னு நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு தெரியல, சாங் கரெக்டாக சொல்கிறேன் நான். அந்த பாட்டில் காலேஜ் இதுவாக இருப்பீங்க, அதில் நான் புதிய மன்னன் அந்த படத்துல பார்த்துட்டேன். ஸோ அவரை நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரஜினி சார் பக்கத்தில் ரச்சி அந்த ஒரு ஃபீல் இல்லை நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் தான் சொல்றேன். அப்போ பார்த்தவங்களாம் இப்போ பார்க்குறோம், சின்ன வயசுல பார்த்தவங்களாம் பார்க்குறோன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. எப்பவுமே நான் தான் வந்து டேய் 5 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கு நடி, எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுற கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அண்ணன் வந்து ஸ்பாட்ல வந்து பார்த்தோன்னா பயங்கரமா இருப்பாப்ல. எங்களை யாரா இவர் நம்மளே தாண்டி ஒருத்தர் பயங்கரமா இருக்காரு. ஏன்னா ஒரு டைலாக் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாப்ல. அது ஒரு முதல் 2-3 நாள் வந்து எல்லாருக்கும் வந்து அப்படின்ற மாதிரி, ஏன்னா நம்மளே அப்படிதான் ஆரம்பத்தில் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அது ஒர்க்கோட கமிட்மெண்ட் அப்படின்னு மாறும்போது வந்து எனக்கே திருப்பி ஞாபகம் வந்துச்சு. நீ எப்படி வந்தனா ஓகே நம்ம ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிச்சோம், சொன்னதை செய்யணும். ரஞ்சித் சாருக்கு அப்படிதான் நம்மளை பிடிச்சது. ஒரு வேலை கொடுத்தா செய்வோம், கரெக்டாக இருக்கணும், கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகினிங் இருந்த விஷயம்லாம் இந்த படம் மூலியமா திருப்பி எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு. நான் போர் அடிக்காம திருப்பியும் வந்து அது 35 தடவையோ 40 தடவையோ நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவரும் கார்த்திக் ராஜ் ரொம்ப தன்மையான ஒரு டைரக்டர். அவர் வந்து பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்லுவார். ப்ரொடியூசர்ஸும் சப்போர்ட் பண்ணுற ஒரு இதனால எங்களுக்கு வந்து அது ப்ராடக்ட் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த படத்துக்கு உள்குத்து. ஸோ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், செகண்ட் வந்து புதுசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த விசாரணை டைலாக் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அது வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வரும். அது நீங்கள் தேட்டரில் படமாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நந்திதா பற்றி சொல்லலான்னு வருத்தப்பட்டாரு, உங்கள் சார்பாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நான் திருடன் போலீஸ் ஆடியோ லான்ச் அப்போ ஸ்டேஜில் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்ததுனால பேச முடியல, எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபீல்ட்லேருந்து சினிமா டைரக்ஷன் வரணும் அப்படின்ற பேஷனில் ஜாபை ரிசைன் பண்ணேன். வீட்டில் ஒய்ஃப் தான் சப்போர்ட்டு. லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு பயங்கர எக்ஸாம்பிள். ஏன்னா ஜாபை ரிசைன் பண்ண பிறகு எனக்கு சினிமாவில் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல, யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. குமுதத்தில் வந்து குமுதம் மேக்சினில் ரவிசங்கர்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். ஃப்ரெண்டுனா கொஞ்சம் நெஞ்ச ஃப்ரெண்ட் இல்லை, 18 வருஷம் திக் ஃப்ரெண்டு. எனக்கு இருக்க ஒரே ட்ரம் கார்டு வந்து ரவிசங்கர் தான். ஏன்னா அவருக்கு நிறையா குமுதமில் சினிமா ஆர்டிகல்ஸாக எழுதுவார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லுவார். ஸோ ரவிசங்கரை போய் உடம்பாக பிடிச்சி உட்காந்துட்டேன். தலைவா நீங்கள் போகிற ஆள்லாம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு. முதல்ல அவர் வந்து நம்ம ஏதோ காமெடி பண்ணுறோன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து சீரியஸ் ஆகிட்டார். சரி வாயா என்ன பார்ப்போம்
யார் யாரை பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தது வந்து ரவிசங்கர் தான். கிட்ட ஒரு 1.5 years வந்து இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்தது. செல்வா வந்து நானும் செல்வம் வந்து ஒன்றா பென்டாஃபோர் சாஃப்ட்வேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் செல்வா வந்து ஃபீல்டு மாறிட்டு வேறு லெவல் போயாச்சு. பட் ஆனால் சினிமா பற்றி செல்வா வந்து கொஞ்சம் சினிமாவில் பயங்கர பேஷனான ஆள். சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். என்னோடய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் வாடா நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எதுக்கு இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த படம் திருடன் போலீஸ் சார். இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு தான் இருந்திருப்பேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. லைஃப்பில் சப்போர்ட் பண்ணதில் வந்து ரவிசங்கருக்கும் செல்வாக்கும் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், மறக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு ஈவினிங் 6 o'clock போல் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண வெங்கட் பிரபு சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வைரலாக போயிட்டுருக்கேன். திருடன் போலீஸ் படம் பண்ணும்போதே ஒரு தினேஷ்னு கூப்பிட மாட்டோம், ரூட்டத்தில் தான் பேசுவோம் எல்லாருமே. பாலா நான் தினேஷ் ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். திருடன் போலீஸ் படம் பண்ணும்போதே இந்த கதை முன்னாடியே முடிச்சிட்டேன். அதனால் தினேஷ் செல்வா வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு திருடன் போலீஸ் முடிஞ்ச உடனே டிசைட் பண்ணியாச்சு. அப்படியே ஆரம்பிச்சது தான் உள்குத்து. படம் வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்காக தான் அந்த டைட்டில் அப்படியே இருந்தது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மொதல் நாள் வந்து யூஸ்வலாக படம் வந்து ஃபைட் அது பின்னாடி தான் வைப்பாங்க. இந்த படத்தில் 2வது நாளே ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2வது நாள் வந்து விழுந்தது சரியான அடி. அப்போ முதுகு பிடிச்சவர் தான் படம் முடிகிற வரையும் முதுகு பிடிச்சிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். ஃபஸ்ட்டு நாள் அடி வாங்கினவர் ஆக்ஷன் ஏற டெய்லி ஈவினிங் வந்து யாராவது ஒரு பெயின் கில்லர் அது இதுன்னு கொடுத்து படுத்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பார். காலையில் காண ஸ்பாட்டில் பிரிஸ்காக இருப்பார். கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர். மூஞ்சிலாம் வந்து அப்படியே கண்ணெல்லாம் இது மாதிரி உள்ளே போயிருக்கணும். அவர் கேரக்டர் அந்த படத்தில் அப்படி பயங்கர. இந்த படத்தை பொறுத்த வரையும் விசாரணையோட செம்ம பெயின்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இது. அடி ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து ஃபைட் வந்து கடைசியில் தான் யூஸ்வலாக வைப்பாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரூட்டு தலைக்கு வந்து 2வது நாளே அடி சரியான அடி விழுந்தது. படம் முடிகிற வரைக்கும் தோலை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலே ஒவ்வொரு நாளுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்ட்ரெயினில் தான் அந்த படம் பண்ணார். பட் ஆனால் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயின் காட்டிக்கல. அந்த இடத்துல ரூட்டு தலைக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னு. இந்த படம் டேக் ஆஃப் ஆனதுக்கும் அவர் தான் வந்து பயங்கர எந்துவாக ஆரம்பித்தார். அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் நந்திதா. இப்போ சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஜஸ்டின் பிரபாரன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸில் ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஹீரோயினுக்கு ஃபீமேல் வாய்ஸில் பண்ணாமல் வேறு எந்த வாய்ஸில் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். விட்டல் சார் நானாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபீமேலுக்குன்னு பியூர் ஃபீமேல் சாங்காக பண்ணது இந்த படத்தில். நந்திதாவுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வேலை பார்க்குற பொண்ணாக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து அவ்வளோ சாமிங்காக இருப்பாங்க அந்த கேரக்டரை. டெக்ஸ்டைல்ஸ் கடையில் ரொம்ப இருக்காது, டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வேலை பார்க்குற பொண்ணு தான் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடமே வந்து எப்பயுமே வந்து உப்பு காற்று அதிகமாக இருக்கிறதுனால நாகர்கோவில் ஏரியாவில் மூஞ்சிலாம் கொஞ்சம் கருப்பாயிரும், ட்ரை ஆயிரும். பட் மேனேஜ் பண்ணி நடித்தாங்க. நந்திதாக்கு இங்கே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பாலசரவணன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து 9 வயசுனா ஒரு பொண்ணுக்கு வந்து 4 வயசு. ஆனால் என்ன சித்தப்பான்னு சொல்லி கலாட்டா பண்ணுற மாதிரி அவர் வயசை குறைச்சிட்டு இருப்பாப்புல. மதுரையில் நான் நடன தேட்டரில் கரகாட்டக்காரன் பார்த்தேன்னா அடுத்த ஷோ பார்த்தவர் தான் அவரும். ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்காரு. நான் அண்ணன் தான் இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கேன் பாலசரவணன். பாலசரவணன் வந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போதே கதை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி எழுதிடுவேன், சொல்லிடுவேன். இந்த படத்துலையும் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு ஹியூமர் ரோல் வரும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இதில் வந்து ரூட்டு தலைக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இது வந்து அந்தளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஸ்கோப் வந்து பாலசரவணன் ஃபஸ்ட்டு 2 சீனில் வந்து 2 ரீல்ஸில் வந்து தினேஷ்க்கு அவ்வளோ டைலாக்ஸே இருக்காது. பாலா தான் கேரி ஓவர் பண்ணிகிட்டு இருப்பார் டைலாக்ஸில். தினேஷ் சாஃப்டாக தான் இருப்பார். ஆனால் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து ஹீரோ வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து ரூட்டத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இந்த படத்தில், கொஞ்சம் நஞ்ச கேரக்டர்ஸ் இல்லை, அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரோல் இருக்கும்.
சப்போர்ட்டிங் பண்ணும்போது அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா திருடன் போலீஸ்லேயே அது நடந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பார். பட் விடுங்க, இது அவருக்கான ஸ்பேஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அது சப்போர்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹீரோ மெட்டீரியலாக சப்போர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் இந்த படத்தை பொறுத்தவரையும் அவர் இன்னொரு டைரக்டர் தான். படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகம், 12 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து தெரிய படம் ஷூட்டிங்லேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த படத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து 2 இடத்துல செம்மையாக அடி வாங்கினார் அவரும் படத்தில். அவரோட ஃபைட்டர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க மாஸ்டருக்கு இப்படி விழுந்துருச்சுன்னு. பட் அதெல்லாம் மீறிட்டு அவர் ஓவர் கம் பண்ணிட்டு நடிச்சு கொடுத்தாரு. ப்ளஸ் ஃபைட்ஸை கம்போஸ் பண்ணுறதும் வந்து டைம் எடுத்துக்கல. எவ்வளோ பெரிய ஃபைட்னாலும் ஒரு நாள் தான், அது மீறி போகாது. திலீப் சுப்ராயன் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தோட கோ ப்ரொடியூசர் விட்டல் சார் உள்குத்து படத்தில் இருந்து தான் தெரியும். பட் ஆனால் அந்த படம் இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோம். பயங்கர சப்போர்ட்டிவான கேரக்டர் விட்டல் சாருக்கு இந்த படத்தில் வந்ததுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். படத்தில் அதே மாதிரி ஆர்டிஸ்டில் வந்து யோகி, சிவகுமார், பிரின்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாரையா மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சுரேஷ் சந்திரா சார் எனக்கு திருடன் போலீஸ்லேருந்தே ஒரு பயங்கரமான கைடு. எதனால் அவர்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணிக்க முடியும், டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். சுரேஷ் சந்திரா சாரும் சரி, நாசர் சாரும் சரி, அந்த நட்பு இந்த படத்துலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டில்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து டாடெக்ஸ் மீடியா சொல்யூஷன்ஸ் லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஸ்டில்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷூட்லேருந்தே ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி தான் பண்ணது. லோகேஷோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகம். லோகேஷ் நீங்கள் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரமேஷ், ஜான், ராஜ்மோகன், முருக கணேஷ், அசோக், ஒரு டீமே இருக்குது, சுகிதன், சங்கர், பெருமாள், அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு. படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா செந்தில், பாலமுருகன், அப்புறம் பாலன், இன்னொருத்தர் குட்டி பாலன் சொல்லுவோம், குட்டி பாலா, காமராஜன், எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. படத்தில் இன்னொரு வைட்டலான கேரக்டரில் ராஜா பாண்டி இன்னொரு நண்பர் பண்ணியிருக்காரு, அவரும் இங்கே இருக்காரு. மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு இடத்துல சொல்கிறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது, அதனால ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தப்பா வந்து கதை சீன் கேட்டாலே கதை சொல்லிடுவாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் தேங்க்ஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் 2-3 பேரை மறந்துட்டேன், இதை ஷேர் பண்ணிக்கிறேன். விட்டல் சாருக்கு, அப்புறம் வந்து திலீப் மாஸ்டர். ஏன்னா 2-3 மணி நேரம் நான் வெனிஸ் போகும்போது, விசாரணைக்காக போகும்போது, அப்போ வந்து கொஞ்சம் அப்படி பஞ்சாயத்துல இருந்துச்சு. ஆனால் அமுச்சு வச்சுட்டாங்க. ஒரு 3.5 மணி நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சோம். அது செமையாகவும் இருக்குது, அது டீசர்லையும் வருது. திலீப் மாஸ்டருக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு எனக்காக வந்து ஒரு 2-3 பேர் வந்து சின்ன ரோல் சும்மா வந்து அப்படியே கூட குரூப்பில் நிற்கிற மாதிரிலாம் வந்து தலை காமிச்சிட்டு போனாங்க. மூணார் ரமேஷ் அண்ணா, அப்புறம் கதிர் வந்து சன் டிவியில் இருக்காரு, சங்கர், பிளேட் சங்கர் அண்ணா, அவெல்லாம் வந்து சும்மா அப்படி குரூப்போட வந்து அப்படி இவங்களோட திலீப் மாஸ்டரோட இருந்துட்டுலாம் போனாங்க. அது நமக்காக வந்துட்டு போனது. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தெரிவாங்கன்னு கூட தெரியாது, பட் சும்மா அப்படி வரும்போது வா மச்சான வர அப்படின்ற மாதிரி வந்துட்டு போனாங்க. அவங்களாம் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சுரேஷ் சந்திரா சார் மிஸ் பண்ணிட்டேன், நாசர் சார், அவங்க டீம் எல்லாருக்கும், அப்புறம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நானும் முடிச்சிருக்கேன். ஸோ செல்வகுமாருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கெனனியா ஃபிலிம்ஸ் சார்பாக ப்ரூஸ்லி வருது. ஸோ ப்ரூஸ்லியோட டைரக்டர் பிரசாந்த் இங்கே இருக்காரு. இந்த இடத்துல பிரசாந்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கேதரிங். குரு குரு கண்ணால் அப்படிங்கிற பாட்டை எழுதியிருக்கேன். இந்த பாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் அண்ணன் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கும் நண்பன் ஜஸ்டின் பிரபான் அவர்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பெசையும் எசையா அப்படின்னு ஒரு பாட்டை நண்பர் விவேக் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரு குரு கண்ணால் பாட்டை வந்து ஜஸ்டின் பிரபாகரனும் ராதா கிருஷ்ணா அப்படிங்கிறவங்களும் ரொம்ப அருமையாக பாடி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு, இந்த 2 பாடல்களுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மீடியா நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சாரோட சேர்ந்து பண்ண ஃபர்ஸ்ட் படம். மீடியா நண்பர்கள் எப்படி அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அந்த
எப்படி கொடுத்தீங்களோ இதே மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேலும் மேலும் சேர்ந்து அவரோட படங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக இஷ்டப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு இந்த படம் எனக்கு படம் கனடியா ஃபிலிம்ஸில் வந்து ஒரு நாள் கூத்து. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக எனக்கு செகண்ட் ஃபிலிம் கொடுத்த செல்வகுமார் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து கார்த்திக் ராஜ் சார். என்னென்னா நான் என்னோடய பன்னியாரம்பத்து படம் வந்து ஒரு மெலோ ட்ராமா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த படம் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா வேறு வேறு ஜேனரில் பண்ணணும்னு சினிமாவில் இருக்க எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வர ஜேனர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி அந்த ஏற்கனவே நம்ம என்ன ஒரு இதில் ஓரளவுக்கு ரீச் ஆகிருப்போமோ அந்த ஜேனர்லேயே வந்துச்சு. ஸோ என்னை நம்பி எந்த எக்ஸ்பெக்ட் எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஸோ அவர் என்னை முழுமையாக நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படம் வந்து நான் நினச்ச மாதிரியே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஃபைட்ஸ் இருக்குது. இதில் 12 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. திலீப் சுப்ராயன் சார் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் ராஜ் சார். அப்புறம் இந்த படத்தோட கேஸ்டிங் தினேஷ் சார், அப்புறம் நந்திதா, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு 2 சாங் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து விஷுவலுக்கு வந்து எனக்கு வந்து நான் மியூசிக் பண்ணேன், ரிவர்ஸில் பண்ணோம். அந்த சாங்க்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இருந்தது இவங்களோட ஆக்டிங், அப்புறம் கார்த்திக் ராஜ் சார் டைரக்ஷன், கேமராமேன் பிரமோத் சார், அப்புறம் எடிட்டர், இவங்க எல்லாருமே வந்து அதில் பேக்கடாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் மியூசிக் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அடாப்டாக இருந்துச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் பாலசரவணன் கூட இது எனக்கு 3வது படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பண்ணுற படம் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனிமேலும் பண்ணுவோம். அப்புறம் லிரிசிஸ்ட் கட்டலேஜியா விவேக்கோட இது எனக்கு 2வது படம். அதே மாதிரி கட்லேஜியா கூட எனக்கு இது 2வது படம். ஸோ இது ஒரு நல்ல டீம் ஒர்க். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில பேர் மிஸ் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார். யோகி பாபு நானும் ரொம்ப இதில் அவர் சொன்ன மாதிரி சுரேஷ் ரமேஷ் நீங்கள் ஆடு ஒன்று பார்த்துருப்பீங்க, சாக்லேட் ஆடு. ஸோ அந்த கேரக்டர் தான் நாங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம். முதல் நாளே பிட்ட போட்டேன் பூஜை அன்னைக்கு. சார் எப்போ நம்ம ஷூட்டிங் நமக்கு என்ன மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் வரும், ப்ரான் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக செய்வாங்க வீட்டில் அம்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு நானும் யோகி பாபுவும் எங்களுக்கு ஷார்ட்டை விட எப்போ அந்த சாப்பாடை கைப்பற்றுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் கைப்பற்றிட்டு போயிடுவார். வகர் எரியும் எங்களுக்கு. எனக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்தால் வச்சிருக்க வேண்டியதா. நாங்கள் ஒரு டப்பா ஓரமான இல்லைங்க, அவங்க சாப்பிட்டாங்க. விடிய காலம் 6 மணி வரையும் ஷூட்டிங் போது அடிச்சு ஊற்றுது மழை. எங்களுக்கு 2 மணிக்கு ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. நாங்களுக்கு அசந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் பேக்கப் ஆகி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி நமக்கு சாப்பாடு கிடைக்காது போலயே பிரபு சார் வீட்டில் இருந்து. ஏன்னா எனக்கு அதிகம் பேச வராது.